திரு செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போயிருக்கின்றன என்று நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன். நண்பர்களே, கடந்த 30 ஏப்ரல் 2026 அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் விவகாரத்தில் மத்திய புலனாய்வு முகமையான சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை நடைபெற வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஒரு ஹைகோர்ட்டு டக்குனு எடுத்தோடனே நீங்கள் இன்றைக்கி பெட்டிஷன் போட்டவுடனே டக்குனு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்லாம் போட மாட்டாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் தலைமையிலான அந்த டிவிஷன் பெஞ்சு இது மாநில அரசு விசாரிக்க கூடாது என்பதில் கன்வின்ஸ் ஆகி ஒரு உத்தரவை போடுகிறார்கள். அதற்கு பிறகு புதிய அரசு பொறுப்பேற்கிறது. மின்சாரத்துறைக்கு அமைச்சராக திரு நிர்மல்குமார் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். நியமனம் செய்யப்பட்ட உடனேயே அவர் மின்வாரியத்தின் தலைமையகத்துக்கு சென்று ஆய்வுகளை நடத்துகிறார். அவர் ஆய்வு நடத்தியும் போதே ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போய்விட்டன. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் ஆய்வு நடத்தின பிறகு காணாமல் போனதாக கூறுகின்றன. மே 20, 2026 அன்று ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போயிருக்கின்றன. இந்த விவகாரத்தில் உண்மை வெளியே வரக்கூடாது, உண்மைகள் திரிக்கப்பட வேண்டும், என்ன நடந்தது என்பது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது என்பதில் இந்த அரசும் முனைப்பு காட்டுகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. மே 20ஆம் தேதி ஹார்ட் டிஸ்க் காண போகுது. ஜூன் 1ஆம் தேதி அன்று சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் சென்று மலர்விழி என்ற மின்வாரியத்தை சேர்ந்த அதிகாரி புகார் அளிக்கிறார். மே 20 முதல் ஜூன் 1 வரை புகார் அளிக்காமல் அமைதி காத்ததன் நோக்கம் என்ன? இந்த ஹார்ட் டிஸ்க் காண போறது, எவிடன்ஸ் காண போறது, இதெல்லாம் சாதாரணமான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. ஊடக நண்பர்கள் உங்கள் பலருக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் குட்கா ஊழல் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழல், அதில் முன்னாள் காவல்துறை டிஜிபிக்கள் திரு ஜார்ஜ், திரு டி கே ராஜேந்திரன், அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் ஆகியோர் சம்பந்தப்பட்டிருந்தனர். வருமான வரித்துறையினர் நாங்கள் இந்த குட்கா கோடவுன்ல சோதனை நடத்தினப்போ இவ்வளவு பேர் மாதந்தோறும் குட்கா தயாரிப்பாளர்களிடம் இவ்வளவு பணம் வாங்கி இருக்கின்றனர் என்று எங்களிடம் ஆதாரம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் இதன் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று அப்போதைய தலைமைச் செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் அவர்களுக்கு கடிதம் அளித்தனர். அதற்கு பிறகு தலைமைச் செயலாளரான திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் அப்படி ஒரு கடிதம் எங்களுக்கு வரவே இல்லை என்றார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு போயஸ் தோட்டத்திலே நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் வருமான வரித்துறை தலைமைச் செயலாளருக்கு எழுதிய கடிதம் போயஸ் தோட்டத்திலிருந்து கைப்பற்றப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தடயங்களும் ஆதாரங்களும் இப்படித்தான் அழிக்கப்படும். உங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு விவகாரத்தை நான் சொல்கிறேன். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர், நடத்துனர், மெக்கானிக், ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகிய பல்வேறு பணியிடங்களுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு நியமனங்களை வழங்கினார் என்ற ஒரு வழக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து பின்னாளில் அமலாக்கத்துறை அந்த வழக்கில் தான் அவரை கைது செய்து 1.5 ஆண்டுகள் சிறையில் வைத்திருந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த வழக்கை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பதிவு செய்தது சென்னை மாநகர காவல்துறை. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 2015. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக, அமமுக ஆகிய கட்சிகள் எல்லாம் இருந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே போய் சேர்ந்து விட்டார். இந்த வழக்கின் விசாரணை 2021 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி முடியும் தருவாயில் தான் வேகம் பிடிக்கிறது. அப்போதுதான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாம் கைது செய்யப்படக்கூடும் என்ற எண்ணமே ஏற்படுகிறது. திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அவரது தம்பி திரு அசோக் அவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்கிறார்கள். அப்போது காவல்துறையிடம் இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கலாமா வேண்டாமா என்று கேட்டபோது, ஐயா நாங்கள் எல்லா இடத்துலையும் சோதனை பண்ணிட்டோம், ஒரே ஒரு இடத்துல மட்டும் சோதனை பண்ணல. அது எங்கே என்றால் செந்தில் ஆரேபுரத்தில், ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் வீடு. சரி, ஏங்க சோதனை பண்ண? அந்த வீடு பூட்டிருங்க, சாவி என்கிட்ட இல்லை, அது செந்தில் பாலாஜியோட வீடு, அந்த வீட்டோட சாவியை கொடுக்க சொல்லுங்க, சோதனைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் முன்ஜாமீன் கொடுக்கறதா இல்லையான்றதை நீதிமன்றம் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது
மாண்புமிகு நீதியரசர் திரு ஆதிகேசவல் அவர்கள் செந்தில் பாலாஜி தரப்பினரை பார்த்து அந்த வீட்டோட சாவியை கொடுக்குறீங்களா 100 சிஆர்பிசி படி உடைச்சு சர்ச் பண்ண சொல்லவா என்று கேட்கும் பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் நாங்கள் சாவியை கொடுத்தோம், எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்க என்று கூறுகிறார். சென்னை மாநகர காவல்துறையில் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில் அப்போது இருந்த ஒரு அற்புதமான புலனாய்வு குழு அந்த வீட்டை திறந்து சோதனையிட்ட போது 5 மொபைல் போன்கள், 2 ஹார்ட் டிஸ்குகள், 5 பென்டிரைவ்கள் கைப்பற்றப்படுகின்றன. அந்த ஹார்ட் டிஸ்குகளில் கிட்டத்தட்ட 8000 நியமனங்கள், 8000 நியமனங்களும் பணத்தை வாங்கி கொண்டு செய்த நியமனங்கள், 8000 நியமனங்களை செய்ததற்கான தடயங்கள் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தது.